பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதித்த 3 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது தொடர்பான உண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதித்த 3 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் பாலகிருஷ்ணா ரெட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் இல்லை, அடையாள அணிவகுப்பு ஏதும் நடத்தப்படவில்லை என நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை சிறப்பு நீதிமன்றம் விதித்திருந்தது. இந்நிலையில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதித்த 3 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். கடந்த 1998ஆம் ஆண்டு ஒசூர் அருகே இந்த பாகலூர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போராட்டத்துல அந்த பேருந்துகள் மீது, அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல விளையாட்டுத்துறை அமைச்சராக அந்த பதவி வைத்த பாலகிருஷ்ண ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மொத்தம் கிட்டத்தட்ட இதுல 108 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நேரில் 16 பேரை குற்றவாளிகள் என அறிவித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு மீதான வழக்கு விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வழக்குல பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி தீர்ப்பளித்தது. 3 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை விதிக்கப்பட்டதெல்லாம் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து இழந்தார், அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து அந்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தான் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட 16 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்றது. இந்த வழக்குல வாத பிரதிவாதங்கள் முடிந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதுல அவர் மீதான வழக்குகளை ரத்து செய்து நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். காவல்துறையினுடைய விசாரணையில குறைபாடுகள் உள்ளதாகவும், உண்மையில போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது யார் என்பதை கண்டறிய அரசு தரப்பு தவறிவிட்டதாகவும், பலவீனமான ஆதாரங்களை வைத்து இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்று கூறி அந்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.